முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக அனுரவின் அதிரடி நடவடிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள முக்கிய வழக்குகள். உலக எரிசக்தி சந்தையை உலுக்கிய இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல். மசாஜ் நிலையம் போர்வையில் இயங்கிய விபசார விடுதி 10 பெண்கள் அதிரடியாக கைது. கொழும்பு மாநகர சபை முதல்வர் போட்டியில் வெற்றி யாருக்கு? சஜித் தரப்பின் இறுதி நேர கருத்து. வவுனியா சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து தமிழ் கட்சிகள் சஜித் தரப்பிடையே இணக்கப்பாடு. இஸ்ரேலின் அனைத்து விமான நிலையங்களும் அதிரடி முடக்கம். அலி கமேனியை கொல்லும் இஸ்ரேலின் அதிரடி திட்டம். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலின் கொலைவெறி தாக்குதல். பதுங்கு குழியில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்த அலி கமேனி. பற்றியெறியும் மத்திய கிழக்கு. ரத்தமானது அமெரிக்கா. ஈரானின் முக்கிய ஒப்பந்தம். சீரற்ற காலநிலை. அடுத்த 24 மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கெஹலிய ரம்புகவெல மற்றும் மேர்வின் சில்வா ஆகியோரிடம் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அனுரகுமார, நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் அது போதாது. அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் கடைசிப்படி. அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது. அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகவும் இப்போது கெஹலிய ரம்புகவெலவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது. குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும். மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது. குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில் கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. ஜோசிதவிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி. சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சென்று நீதிமன்றத்திற்கு உண்மைகளை முன்வைப்பார்கள். நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபை முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை கணிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிக்கர் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சில உறுப்பினர்கள் கடைசி நேரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பதால் இந்த கணிப்பை முன்கூட்டியே கூற முடியாதுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் 29 உறுப்பினர்கள் நம்பகமானவர்கள். ஆனால் சுயேட்சை குழுக்கள் உட்பட மற்றவர்களிலே பிரச்சினை இருப்பதாக மெரிக்கர் கூறியுள்ளார். சர்வஜன பழைய உறுப்பினர்கள் சிலர் சில உள்ளூராட்சி அமைப்புகளில் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க ஒருதலை பட்சமாக முடிவு செய்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இன்றைய வாக்கெடுப்பின் முடிவுகளிலிருந்தே வெற்றி யாருக்கு என்பது தெரியும் என்று அவர் கூறியுள்ளார். வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுக்கிடையில் பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கட்சிகளின் முக்கியஸ்தர்களுக்கு இடையில் தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலமாக தாயகத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கு இடையில் பொது நோக்கம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வவுனியாவில் உள்ள 4 சபைகளிலும் இணைந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி இஸ்ரேலானது ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயலில் நேரடி தாக்குதலை நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதல் உலக எரிசக்தி சந்தையையே உலுக்கிவிடும் ஒரு பரிதாபமான கட்டத்திற்கு இழுத்து சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் மூலம் தினசரி 1.2 கோடி கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சவுத் பார்ஸ் களம் ஈரான் மற்றும் கத்தாரில் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற நிலையில் இது ஈரானின் 66% உள்நாட்டு எரிவாயு தேவையை பூர்த்தி செய்கின்றது.
இருப்பினும் தற்போது ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் உற்பத்தி பாதிப்பால் ஈரானில் மின்தடை, தொழிற்சாலை செயலிழப்பு போன்ற விளைவுகள் உருவாகியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் ராணுவ மற்றும் அணு உள்கட்டமைப்புகளை விட ஆக்கிரமிப்பாக கருதப்படும் பொருளாதார உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் எடுத்துள்ள முதலாவது நடவடிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே கடுமையான ஆற்றல் நெருக்கடியில் உள்ள ஈரானை மேலும் பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற தாக்குதல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், ஹாகிஸ் ஐலாந்து போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் மார்க்கெட்டுகளை பாதிக்கக்கூடும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே 14% உயர்ந்துள்ள நிலையில் இந்த சிக்கல் தொடர்ந்தால் ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள் விலை உயரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் தாக்கம் உலகளாவிய பொருளாதாரத்தில் புயலை உருவாக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் சமீபத்தில் முன்வைத்திருந்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். குறித்த திட்டம் ட்ரம்பால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் 3 அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலியர்களுக்கு கமேனியை கொல்ல வாய்ப்பு கிடைத்ததாக ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அது ஒரு நல்ல யோசனை அல்ல என்று டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. பாதுவ நகர மையத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபசார விடுதிகளை சோதனை செய்து 10 பெண்களையும் ஒரு ஆண் முகாமையாளரையும் கைது செய்ததாக பாதுவ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொரட்டுவ, எம்பிலிப்பிட்டி, ரத்னபுரி, காலி, பதுளை, வெல்லாவாய மற்றும் பாணந்துறை ஆகிய இடங்களைச் சேர்ந்த 20 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தேடுதல் பிடியாணையின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அப்பகுதியில் மறைந்திருந்த OIC தலைமை ஆய்வாளர் ஜனக விதானகே உள்ளிட்ட காவல்துறை குழு இந்த சோதனையை நடாத்தியது. சோதனையில் பங்கேற்ற ஒரு அதிகாரி கூறுகையில், முதல் கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் சிறிது காலமாக அங்கு சேவைகளை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. சந்தக நபர்கள் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனி வடகிழக்கு தெஹ்ரானில் உள்ள ஒரு நிலத்தடி பதுங்கு குழிக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் லாவிசான் என்ற பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடி பதுங்கு குழியில் கமேனி தனது குடும்பத்தினருடன் இருப்பதாக ஈரானிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கமேனியின் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முற்றிலுமாக கைவிடுவதற்கான இறுதி வாய்ப்பை வழங்குவதற்காக இஸ்ரேல் நடவடிக்கையின் அவரை படுகொலை செய்யவில்லை என்று மத்திய கிழக்கில் உள்ள ஒரு ராஜதந்திர ஆதாரத்தை மேற்கோள் காட்டி செய்தி ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதேவேளை முன்னதாக கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மற்றும் அக்டோபரில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடங்கிய போது அவர் பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை கடல்சார் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய கடற்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வான்வெளி மற்றும் விமான நிலையங்களை முழுமையாக மூடுவதாக அறிவித்தது.